ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து வாடகை கொடுத்துட்டு அவங்க சாரதா போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்கல்ல. அப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அங்கா எங்கடி அப்படின்னு கேட்கும்போது, அக்காவும் ஏடிஎம்க்கு தாம்மா போயிருக்குது காசு எடுக்கணுன்னே. இப்போ சாரதாக்கு திக்குங்கன்னு ஆகுது. இப்போ அவ வேற வந்து வாடகை தருவாளே, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இங்க வந்து கங்காவும் குமரனும் காசு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கங்கா வந்து இந்தாம்மா வாடகை போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னோடனே இப்ப சாரதா திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ வந்து யமுனாவும் நர்மதாவும் மாத்தி மாத்தி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ உடனே இது நல்லா இருக்காமா, அவ கிட்ட பணம் வாங்கி அவங்க வீட்டுக்கே வாடகை கொடுக்குறீங்கன்னொடனே இல்ல நான் அவ சரி யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொன்னா அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணுனேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. இந்த காசை நீயே வச்சுக்கோ, உனக்கும் செலவு இருக்கலாம்னு. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அவ செஞ்சாதான் உங்களுக்கு வந்து பிடிக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நீ காய் வாங்க கூட வச்சுக்கோமான்னு சொல்லி அந்த காசை வந்து சாரதா கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, சரி விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்புறமா சரி கங்காவும் இது காவேரி 2 பேருமே வீட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறது நல்லது தானே அப்படின்னு குமரன் சொன்னோடனே, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அதுல காவேரி முந்திக்கிறா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து யமுனாவை பார்க்கறதுக்காக காலேஜ்ல வெயிட் பண்றாரு. யமுனாக்கு வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். அதோடய காலேஜ் முடியிற மாதிரி பேசிக்கிறாங்க 2 பேருமா. அப்புறமா நிவின் வந்து அவங்களுக்கு வந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு வர்றாரு. உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் வாடகை கொடுப்பேன், நான் தான் வாடகை கொடுப்பேன்னு அக்கா 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யமுனா வந்து நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா நான் உனக்கு கேப் புக் பண்ணி தரேன், நீ வந்து போன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஆபீஸ்ல வந்து காவேரிய வந்து விஜய் வந்து அப்படியே தேடுறாரு. அப்ப காவேரி வந்து அவங்க கேபின்ல அப்படியே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அத பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அவர் வந்து ரூம்ல வந்து உட்கார்ந்துறாரு. கொஞ்ச நேரத்துல காவேரி வராங்க. ஃபைல் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "அதுக்குள்ள முடிச்சிட்டியா? இல்ல நான் தந்த மாரியே திருப்பி தரியான்னோனே." "என்ன சார் ஓப்பன் பண்ணி பாருங்க." அப்படின்னோனே, அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "ஆனா நீ எப்படி இவ்வளோ இதா முடிச்சுட்ட? நீ என்னமோ 2 நாள் எடுத்துக்குவேன்னு நான் நினைச்சேன்." அப்படின்னோனே காவேரி சொல்றாங்க. அப்படியே அவங்கள பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க. "நானா அப்படிதான் சார். வேலைன்னா நாங்க அப்படிதான். ஏன்னா ஹியூமன் பிரெயின்ல." அப்படின்னோனே விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு, நான் ஆரம்பிச்சுட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உனக்கு வந்து நல்ல திறமை இருக்கு காவேரி. நீ இவ்வளவு சூப்பரா வேலை பார்க்கறன்னோனே, ஆனா நீ எதுக்கு இவ்வளோ பரபரப்பா காலையில இருந்து வேலை பார்க்குறன்னு எனக்கு தெரியவே இல்ல. காஃபி கூட உன் டேபிள்ல கேபின்ல பார்த்தேன். அப்படியே இருக்குது. என்னவா அப்படின்னோனே, ஆரம்பிச்சிடாதீங்க சார். பழையபடி 8 மாசம் நீங்க தொடங்கிடாதீங்கன்னோனே, சேச்சே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 8 மாசத்துக்கு அப்புறமா உனக்கு எப்பவுமே எங்க ஆஃபீஸ்ல வந்து வேலை இருக்குது அப்படின்னோனே, ஐய்யய்யோ! உங்க ஆஃபீஸ்லயா? நானா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நான் பார்க்குற வேலைக்கு ஏதோ 10,000 15,000 தருவீங்கன்னு பார்த்தேன். நீங்க அப்படியே அல்வா துண்டு மாரி 50,000 தந்திருக்கிறீங்க. அப்ப நான் எப்படி வேலை பார்க்கணும்? உங்க கம்பெனில இந்த 8 மாசமா நான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டு, உங்க கம்பெனியோட பெரிய கம்பெனில போயி வேலை பார்த்து, உங்க கம்பெனிக்கு ஏத்தாப்புலயே உங்க கம்பெனிய விட பெருசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, இதே மாரி ஒரு சேர்ல நாங்க போய் உட்காரலன்னோனே, "ஐய்யய்யோ! விட்டுருமா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்புறமா விஜய் வந்து அப்புறம் காவேரி வந்து, "போதும் சார்" சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு, நன்றிலாம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. 2 பேருமா அந்த சீன் நல்லா கியூட்டா இருக்கு பார்க்கவே. இங்க என்ன ஆகுதுன்னா கங்காவ வந்து குமரன் எப்படினாச்சும் சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. கங்கா வந்து ஆனாலும் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்காங்க. வீட்டுக்கு ஏன் என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து அஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, "எப்படி நீங்க எப்படி அவள லவ் பண்ணீங்கன்னோனே, உங்க ரிசப்ஷன்ல தாங்க. பார்த்தோனே எனக்கு வந்து லவ் வந்துச்சு." "ஓ! அப்படி" அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ஒரு ரியாக்ஷன் வேற குடுக்குறாங்க காவேரி. அப்புறமா வந்து, "நீங்க எப்படி உங்களுக்கு வந்து அவகிட்ட உங்களுக்கு அப்படி என்னதான் பிடிச்சிருந்துச்சுன்னோனே, அவ என்னோட ஏஞ்சல்ங்கன்னோனே, அப்படியா உங்க ஏஞ்சல உங்க நெஞ்சில பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அப்புறமா அஜய் போனோனே அந்த ஏஞ்சல் ஒரு நாள் உன் கழுத்த வந்து கடிக்கும். அப்ப தெரியும் அவன் வந்து ஏஞ்சலா சாத்தானான்னு அப்படி சொல்லிட்டு காவேரி இங்க இருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.